ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. இந்திய வரலாற்றில் புவியியலின் தாக்கத்த பத்தி பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த இந்திய வரலாற்றில புவியியல் தாக்கத்த பார்க்கிறதுக்கு முன்னாடி, இந்தியாவினுடைய அமைவிடம் எவ்வாறு உருவானது? அந்த அமைவிடத்தில் உருவானதற்கான பின்னணி காரணங்கள் என்னன்றத ஒரு அவுட்லைனா பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்டைய கால உலகினுடைய வரைபடம். ஸோ உலகம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேன்சியா, பேந்தசாலான்னு சொல்லி ஒரே நிலப்பகுதியாகவும், ஒரே கடலாகவும் இருந்ததா நம்ம புவியியல்ல படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில உலகம் எல்லாமே இவ்வாறு ஒருங்கிணைந்து தான் இருந்தது. உதாரணத்துக்கு இன்றைய ஆப்பிரிக்கா கண்டத்த பார்க்குறோம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய ஆப்பிரிக்கா கண்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா போன்ற விஷயங்களும், அதுக்கப்புறம் கீழ பார்த்தோம் அப்படின்னா, ஆ அண்டார்டிகா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. ஸோ, இப்ப இத்தனை கண்டங்கள் ஒருங்கிணைந்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட நகர்வு கோட்பாட்டின் அடிப்படையில இது எல்லாமே வெவ்வேறு விதமாக விலக ஆரம்பிக்குது. இப்ப இந்தியாவினுடைய அமைவிடத்த நம்ம இதில பார்த்தாலே தெரியும். இந்த பச்சை கலர் கிராஸா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இந்த பகுதி தான் அப்படியே மேல் நோக்கி பயணம் மேற்கொண்டு இப்ப இருக்கிற ஆசியாவோட போய் இணையிறதா சொல்றாங்க. சரிங்களா? நிலப்பரப்போட இணைந்ததாகவும், அது எவ்வாறு உருவானதன் அடிப்படையில தான் இமயமலைன்ற ஒரு மலை உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடப்பெயர்வு எப்படி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்ட நகர்வு கோட்பாட்டின் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இந்தியான்ற துணைக்கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து, கொஞ்சம் கொஞ்சமா விலகி என்ன பண்றாங்க, அந்த மேல் பகுதிய நோக்கி போய் இதோட இணைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேல் பகுதி டைரக்ஷன் வந்து முட்ட ஆரம்பித்ததன் அடிப்படையில தான் இமயமலை உருவானதா சொல்றாங்க. இமயமலைய வந்து ஏன் மடிப்பு மலைகள்ன்ற அடிப்படையில சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இந்த மலைப்பகுதி போய் முட்டுறதுனால, அந்த பள்ளமா இருந்த பகுதிகள்ல இருந்த கடல் மறையுது. அந்த கடல் மறைந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்டிஸ் கடல்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த பள்ளமான பகுதியில போய் அழுத்தம் ஏற்படுது. அதனால நீர் வற்ற ஆரம்பிக்குது. நிலப்பரப்பு உயர ஆரம்பிக்குது. இவ்வாறு தான் இமயமலை உருவானதா சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வாறு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பகுதி வந்து 71 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் என்ன ஆகுதுங்க, சேர்ந்து கடைசியா 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவ்வாறு போய் இணைந்ததா இது சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்தியாவுக்கு கீழ மிகப்பெரிய இந்தியன் பிளேட்ஸ் அதாவது கண்டத்தட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பிளேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவ சுத்தி இருந்ததுனால அது இந்தியன் பிளேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலப்பரப்பு வந்து இவ்வாறு இருந்ததா சொல்லப்படுகிறது. இது ஆஸ்திரேலியா வரைக்கும் இணையக்கூடிய நிலப்பரப்பு கண்ட தட்டா இருந்ததா சொல்றாங்க. ஸோ இதத்தான் நம்ம பண்டைய காலத்துல இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லெமோரியா அல்லது குமரிக்கண்டம். இது வந்து அந்த தமிழ் இலக்கியங்கள்ல சொன்னதின் அடிப்படையில, சரிங்களா? தமிழ் இலக்கியங்கள்ல சொன்னதன் அடிப்படையிலும், புவியியல் ஆய்வின் அடிப்படையிலும் இமேஜினரி மேப் ஆஃப் குமாரிக்கண்டம் ஆர் லெமோரியா அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க. இதுல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமரிக்கண்டம் இருந்ததாகவும், அதுல வந்து ஆறுகள் பாய்ந்ததாகவும், மலைப்பகுதி இருந்ததாகவும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இது எல்லாமே தமிழ் இலக்கியங்கள்ல நம்மளால பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் நம்பத்தகுந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமரிக்கண்டத்தினுடைய எஞ்சிய பகுதி தான் மடகாஸ்கர் தீவு. இன்னைக்கு இந்த பகுதி இதிலிருந்து தான் விலகி போனதாக சொல்லப்படுது. மடகாஸ்கர் தீவில் வாழக்கூடிய மக்களுக்கும், தமிழக மக்களினுடைய மொழிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப வரலாற்று ஆய்வின் அடிப்படையில இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நீடிக்கப்பட்டா, இப்படி ஒரு கண்டம் இருந்தது உறுதியாக சொல்லப்படும். இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும். மவுண்ட் மேரு, மேருமலைன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தது தான் இந்த மேருமலை. மேருன்ற அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலைக்கு அந்த பேர குடுத்திருப்பாங்க. இப்ப இருக்கிற ஆட்கள். ஸோ இந்திய வரலாற்றில ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, சிவன் வாழ்ந்ததாக அது தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படக்கூடியதன் அடிப்படையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதிகள்ல தான் அவங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஆனா பிந்தைய காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இத வந்து ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் வட இந்தியாவுல இருக்கக்கூடிய இமயமலையோட என்ன பண்றாங்க, தொடர்புபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் தென்னிந்தியாவுல காணப்படக்கூடிய நிறைய பெயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவிலும் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவுல மதுரை இருக்கும். வட இந்தியாவுல அதே மாரி மதுரா இருக்கும். தென்னிந்தியாவிலயும் ஆரம்பத்தில காசின்ற பகுதி இருந்ததா சொல்றாங்க. ஸோ அதே மாரி பார்த்தோம்னா, வட இந்தியாவிலும் காசின்ற பகுதி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் நம்ம அடுத்து வரக்கூடிய தலைப்புகள்ல பார்ப்போம். இந்த தென்னிந்தியாவுல இருக்க ஊர் பெயர்கள் தான் வட இந்தியா முழுவதும் பரவி இருக்குமே தவிர, வட இந்தியாவுல இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் தென்னிந்தியாவுல மிகுதியாக பரவி இருக்காது. அப்ப ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் தான் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி இந்திய வரலாற்றில் புவியியல். ஸோ இந்திய வரலாற்றில் புவியியலின் தாக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஜியோகிராஃபி அண்ட் கிரானாலஜி ஆர் த சன் அண்ட் த மூன். ஜியோகிராஃபி அண்ட் கிரானாலஜி ஆர் த சன் அண்ட் த மூன், த ரைட் ஐ அண்ட் த லெஃப்ட் ஐ ஆஃப் த ஹிஸ்டரி. அதாவது வரலாற்றிற்கு வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் எப்படி இந்த பூமிக்கு சூரியனும் சந்திரனும் இருக்கோ, அதே மாதிரி வரலாற்றிற்கு
வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் இந்த புவியியலும் கால வரன்முறையும் இருக்கிறது என்று இங்கிலாந்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் ஹக்லியத் என்ற ஆய்வாளருடைய கூற்று சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இஸ் philosophy டீச்சிங் பை எக்ஸாம்பிள் அண்ட் ஆல்சோ வார்னிங் இட்ஸ் டூ ஐஸ் ஆர் ஜாகிரபி அண்ட் கிரனாலஜி. வரலாற்று என்ற தத்துவத்திற்கு அதனுடைய கற்பித்தலுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னு, அல்லது அந்த எடுத்துக்காட்டாகவும் அல்லதே சமயத்தில் அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடியதில் முக்கியமாகவும் எச்சரிக்கை செய்வதாகவும் இருப்பது எதுவென்றால், இந்த புவியியலும் கால வரன்முறை தான் இருக்குது அப்படின்ற வார்த்தையை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஏ கேர்ஃபெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய 20வது பிரசிடெண்ட்டாக இருந்தவர் சொல்கிறாங்க. ஏன் இந்த 2 இது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு பற்றி இப்போ ஒரு ஸ்லெட் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, நெட் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, அதில் இந்த வரலாற்றை பற்றின கூற்றுகளை பற்றி கேட்குறது இயல்பாக இருக்குது. அந்த அடிப்படையில் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, வரலாறு என்றால் என்னென்ற நூல் எழுதின E.H. கார் எழுதின புகழ்மிக்க வாசகத்துக்கு அப்புறம் இந்த 2 வாசகம் ரொம்ப புகழ்மிக்கதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ E.H. கார் சொன்ன புகழ்மிக்க வாசகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வரலாறு என்பது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே நிகழக்கூடிய உரையாடல், அதாவது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே நிகழ்காலத்தில் நடைபெறக்கூடிய உரையாடல் தான் வரலாறு அப்படின்றத யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாறு என்றால் என்ன அப்படின்ற நூலின் ஆசிரியரான E.H. கார் சொல்லியிருப்பார். அப்போ இந்த 3 கூற்றுகளுமே வரலாறை பற்றி எந்த தேர்வுலான்னு கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஜாகிரபி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உலகத்தில் இந்தியாவினுடைய அமைவிடம், உலகில் இந்தியாவோட அமைவிடம் என்னன்னு பார்க்க வரோம். இந்தியா வந்து ஆசியா கண்டத்தில் இருக்குது. ஆசியா கண்டத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2வது நாடாக எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்தியா தான் இருக்குது. அப்போ ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா நம்மளோட கொஞ்சம் பெரிய நாடு. அடுத்து ஆசியா கண்டத்தினுடைய தென்பகுதியில் நம்ம அமைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்தியா ஆசியா கண்டத்தின் 3 முக்கிய தீபகற்பங்களில் மையமாக இருக்குது. அப்போ 3 முக்கிய தீபகற்பம்னா எது? ஒன்று அரேபிய தீபகற்பம், இன்னொன்று இந்திய தீபகற்பம், 3வது சீன தீபகற்பம். அப்போ அரேபிய தீபகற்பம், இந்திய தீபகற்பம், சீன தீபகற்பம் மொத்தம் 3 இருக்குது. இதில் நடுப்பகுதியில் எது இருக்குன்னா, ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா தீபகற்பம் இருக்குது. இதை தவிர இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்த்திசை கலாச்சாரத்தின் தாயகம்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இந்தியாவில் உருவாகக்கூடிய கலாச்சார மாற்றங்கள், பரிணாமங்கள் ப்ளஸ் பண்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, கீழ்த்திசையில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் எதிரொலிக்கிறது. அதனால் இந்தியா என்னன்னு சொல்கிறாங்க, கீழ்த்திசை கலாச்சாரத்தின் தாயகம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உருவானது தான் பௌத்த மதம். இன்றைக்கும் கிழக்கு திசையில் உள்ள பல நாடுகளில் அந்த மதம் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிறது. அப்போ இந்தியாவில் உருவான இந்த முறை கிழக்கு திசை முழுவதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது ஒன்று. அதே சமயத்தில் 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்து மதத்தினுடைய பண்பாடு தாக்கமும் இந்தோனேஷியா ப்ளஸ் சிங்கப்பூர், மலேசியா போன்ற பகுதிகளையும் காணப்படுது. அப்போ அதுவும் இந்தியாவிலிருந்து அந்த பகுதிகளுக்கு போனதுனால இந்த அடிப்படையில் தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை கீழ்த்திசை கலாச்சாரத்தின் தாயகம்னு சொல்கிறாங்க. மேலும் இந்தியாவை ஆசியாவின் இத்தாலின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய புவியியல் அமைவிடமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய புவியியல் அமைவிடமும் ஒரே மாதிரி இருக்கிறதா ரீசன். இந்தியாவுக்கு இமயமலைனா இத்தாலிக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இந்தியாவில் கங்கை சமவெளி அப்படின்னா இத்தாலியில் லம்பார்டி சமவெளி. இந்தியாவிற்கு அரபிக்கடல் என்றால் இத்தாலிக்கு டெரினியன் கடல். இந்தியாவிற்கு வங்கக்கடல் என்றால் இத்தாலிக்கு ஏட்ரியாட்டிக் கடல். இந்தியாவில் தக்கான பகுதி இருக்கிற மாதிரி அங்கே அபினைன் பகுதி இருக்குது. இந்தியாவுக்கு இலங்கை தீவு இருக்கிற மாதிரி அங்கே சிசிலி தீவு இருக்குது. இந்தியாவின் கீழ் தென்பகுதியில் இந்திய பெருங்கடல் இருக்கிற மாதிரி இத்தாலியில் என்ன இருக்குங்க, மத்திய தரைக்கடல் இருக்குது. ஸோ இந்த 2 பகுதிகளுக்குமே இந்த 2 நாடுகளுக்கும் இடையுமே இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு சேமாக இருக்கிறதுனால தான் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய வரலாறு எழுதும்போது இந்தியாவினுடைய புவியியல் தன்மையை எந்த நாட்டோட ஒப்பிட்டு எழுதுறாங்க, இத்தாலியோட ஒப்பிட்டு எழுதுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது ஏற்கனவே பார்த்தோம், இந்தியாவின் அமைவிடம். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்க கண்டம், தென் அமெரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், மேலே ஆர்டிக், கீழே அண்டார்டிக் வரும். சரிங்களா? கீழே அண்டார்டிக் கண்டம் இருக்குது. அப்போ இந்த இந்தியா எங்கேருந்து உருவானதுன்னு பார்த்தோம். ஆப்பிரிக்காவிலிருந்து என்ன வச்சு டைரெக்டாக பிரிஞ்சு போய் ஆசியா நிலத்தட்டோட இணைஞ்சதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆசியாவில் இந்தியாவினோட அமைவிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் அரேபிய தீபகற்பம்ன்றது இந்த பகுதி தான். இந்த கீழே ஒரு ஷூ மார்க் பார்த்தீங்களா, அதுதான் அரேபிய தீபகற்ப பகுதி. 2வது இந்திய தீபகற்ப பகுதி. 3வது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன தீபகற்பம். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்.
இந்த பகுதி சீன தீபகற்பம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பகுதிகளில் நடுநாயகமாக எது இருக்குது? இந்தியா இருக்குது. அப்போ இந்த இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த திசை வரைக்கும் எந்த வியாபாரம் நடந்தாலும் சரி, அதே மாதிரி கிழக்கு திசையிலேருந்து மேற்கு நோக்கி எந்த வியாபாரம் நடந்தாலும் சரி, அது இந்திய பெருங்கடலை ஒட்டி தான் நடைபெற்றது. அப்போ இந்தியா தான் முக்கியமாக இருந்ததுனால புவியியல் தன்மையில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கோன்றதை இதன் மூலம் நம்ம தெரியப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஆசியாவின் துணைக்கண்டம் என அறியப்படுகிறது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்லேயே பார்த்தோம். ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளுமே இந்திய புவியியல் தன்மைக்கு இருக்கிறதுனால இந்தியாவை என்னன்னு சொல்கிறோம்? ஆசியாவின் துணைக்கண்டம் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய புவியியலை வந்து பல வகைகளை பிரிக்கிறோம். அந்த அரசியல் ரீதியான அடிப்படையில் எந்த புவியியல் பிரிக்கக்கூடிய புவியியல் வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, இமயமலை தொடர், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் கங்கை சமவெளி, அடுத்து தார் பாலைவனம், அடுத்து தக்கான பீடபூமி, அடுத்து மேற்கு மலைத்தொடர், அடுத்து கிழக்கு மலைத்தொடர், கடற்கரை, தீவுகள் சொல்லி இந்த கேட்டகரியில் பிரிக்கிறோம். நமக்கு இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய மலைத்தொடர், சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, இந்த 3 ஏரியாக்கள்ல இருந்து தான் வினாக்கள் பெரும்பாலும் கேட்க வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக உண்டு. சரிங்களா? இமயமலை. இமயமலையை பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். உலகின் மிக இளம் மடிப்பு மலை அப்படின்னு ஹிமாலயாஸை சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆப்பிரிக்காவை ஒட்டி ஒரு பகுதிக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது. கண்டத்திட்டு நகர்வின் அடிப்படையில் நேரடியாக போய் ஆசியாவின் நிலத்தட்டோட மோதுதலின் அடிப்படையில் இப்படி ஒரு மலைப்பகுதி உருவாகுது. அதுதான் இமயமலைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் உலகின் மிக இளம் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எதுதான்? இமயமலைத்தொடர் தான் சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் இதை ஏற்றுக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரமே எங்கே தான் இருக்குது? இமயமலை தொடரில் தான் இருக்குது. ஸோ அதனால் இவ்வாறு சொல்லப்படுது. மேலும் இமயமலையை இந்தியாவின் பாதுகாவலன் என்றும் இந்தியாவின் நன்கொடை என்றும் அழைக்கிறார்கள். ஏன் இந்தியாவின் பாதுகாவலன் சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்று, அதாவது ரஷ்ய பகுதிகளிலிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து நிப்பாட்டுறதுனால இவ்வாறு சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேப்லேயே நமக்கு தெரிய வரும். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிறது ரஷ்ய பகுதி. இந்த ரஷ்ய பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடுமையான பனிப்பொழிவுகள் உள்ள ஒரு பகுதி. அப்போ அங்கேருந்து கடும் குளிர்காற்று இந்தியாவை நோக்கி வீசுது. அப்போ இமயமலையை தடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸோ அதனால தான் இந்தியாவின் பாதுகாவலன்றது தட்பவெப்பநிலையாக சொல்கிறோம். இதே சமயத்தில் இவ்வாறு பனிமலைகள் நிறையா இங்கே வந்து பனிக்காற்று வந்து படுறதுனால இமயமலை பகுதி வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதியாக மாறுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் குளிர்பதமாக மாறி ஐஸ் கட்டிகளாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஐஸ் கட்டிகள் உருகுறதுனால என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வற்றாத ஜீவ நதிகள் எப்பயுமே தண்ணியும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய பாதுகாவலனாக இருப்பதாகவும் இந்தியாவினுடைய நன்கொடையாக இருக்கிறதாக எதை சொல்கிறாங்க? இமயமலையை சொல்கிறாங்க. பாதுகாவலனாக இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இமயமலை தொடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வடமேற்கு பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அயலவர்கள் படையெடுப்பிலிருந்தும் அயலவர் வருகையிலிருந்தும் இந்தியாவை பாதுகாப்பதனால இந்தியாவின் பாதுகாவலன் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை ஏறத்தாழ சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை வந்து பார்த்தோம்னா சுமார் 2500 கிலோமீட்டர் நீளம் வரை இது பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. இமாலயா என்ற சமஸ்கிருத மொழியின் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனியின் உறைவிடம். பனியின் உறைவிடம், பனி உறைந்திருக்கக்கூடிய இடம் தான் இமாலயான்றத சமஸ்கிருத மொழியில் சொல்கிறாங்க. அப்போ இமாலயம்ன்ற சொல்லி எதனுடைய எந்த மொழி அப்படின்னு சமஸ்கிருத மொழின்ற இதன் மூலம் தெரிய வருது. ஸோ இந்த இமயமலையை வந்து இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இமயமலைகளை மொத்தம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் பிரிவை வந்து டிரான்ஸ் இமயமலைகள் எனவும், மேற்கு இமாலய பகுதிகள், அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை டிரான்ஸ் இமயமலைகள் மேற்கு இமாலய பகுதி என்றும், அடுத்து இமயமலைகள் மத்திய இமாலய பகுதிகள் என்றும், இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா பூர்வாஞ்சல் இமயமலை பகுதிகள், இது கிழக்கு இமயமலை பகுதின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா, வங்காளதேசம், பர்மா, அதாவது இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள், வங்காளதேசத்துக்கு அடுத்து பர்மா, இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் கூடிய மலைப்பகுதியை தான் பூர்வாஞ்சல் மலைப்பகுதி, கிழக்கு மலைப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேற்கு இமாலய பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ் இமாலய பகுதின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் உள்ளது. திபெத் பீடபூமின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இமயமலைக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கும். ஸோ அந்த பகுதிகளில் ஒட்டி இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, திபெத் பீடபூமியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், இந்தியாவுடைய நிலப்பகுதியான ஜம்மு காஷ்மீர் எதில் தான் இருக்குது? இந்த திபெத் பீடபூமியில் தான் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இதற்கு முக்கியமான மலைத்தொடர்கள் பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்கர், லடாக்,
லடாக் இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் கைலாஷ் மற்றும் காரகோரம் மலைத்தொடர். இந்த லடாக் மற்றும் காரகோரம் மலைத்தொடர்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுலேயும் பர்டிகுலராக அந்த காரகோரம் மலைத்தொடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய காலகட்டங்களில் இருந்த வியாபாரத்திற்கான வணிகர்கள் வழித்தடங்களை எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரகோரம் மலைத்தொடர்கள் வழியாக தான் வியாபாரத்திற்காக பயணம் மேற்கொண்டாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த ரூட் தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய காலகட்டங்களில் இருந்த பௌத்த பிட்சுக்கள் தங்களுடைய பௌத்த மத கருத்துக்களை வெளிநாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அசோகர் மற்றும் ஹனிஷ்கர் நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பீரியடிகளில் வாழ்ந்த பௌத்த பிட்சுக்கள் இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் பயணம் மேற்கொண்டு தான் திபேத்திற்கும் சீனாவிற்கும் போய் எதை கொண்டு போய் சேர்த்தாங்க, இந்த பௌத்த மதத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணி தான் வணிகர்கள் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எனவே இந்த காரகோரம் மலைத்தொடர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிலப்பகுதி போய் படுறதுனால ஒரு கடல் மறையுது. கடல் மறைந்ததுனால அங்கேருந்து நிலப்பரப்பு மலை திட்டுகளாக உருவாக ஆரம்பிக்குது. அவ்வாறு உருவாகிறதா மடிப்பு மலைகள்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு காலகட்டங்களில் ஏறத்தாழ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து இந்தியா பிரிஞ்சு வருவதற்கு முன்னதாக ஆசியாவினுடைய நிலப்பகுதிகளில் டெத்திஸ் கடல்னு ஒரு கடல் இருக்குது. ஸோ அந்த கடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இருக்கிறப்ப உள் இயக்க விசைன்ற அடிப்படையில் அந்த நிலப்பரப்பு போய் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இமயமலை போய் இமயமலை கிடையாது, இந்தியா போய் முட்ட ஆரம்பிக்குது. முட்ட ஆரம்பித்ததன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்குது, நீர் குறைய ஆரம்பிக்குது. அந்த நிலப்பகுதியோட பேர் கோண்ட்வானா நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்காரா கோண்ட்வானா நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி போய் முட்ட அந்த கடலுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது. இப்படி தான் கடல் குறைந்து அந்த மடிப்பு மலை உருவாக ஆரம்பிக்குது. இவ்வாறு உருவானதான் இமயமலைகள். சரிங்களா? அதிலிருந்து உருவாகக்கூடிய நதிகள் எல்லாமே இந்த மேப்பில் பார்க்குறோம். ஸோ சிந்து நதின்னு பார்க்குறோம். இந்த சிந்து நதின்றது இமயமலையில் இந்த பகுதியில் உருவாகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், உருவாகிற இடமே எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உருவாகுது. சரிங்களா? திபெத் கிட்ட தான் உருவாகுது. இங்கேருந்து உருவாகி இந்த எல்லைப்புற வழியாக இப்போ காஷ்மீர் போகாதா, காஷ்மீர்ன்றது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே தான் இருக்கிறதுனால இந்த மலைகள் வழியாக தான் இந்த நதி உருவாகி இந்த ஆறு அப்படியே என்ன ஆகுது, இங்கே இறங்க ஆரம்பிக்குது. இவ்வாறு இறங்க ஆரம்பிக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இங்கே இமயமலையிலேருந்து நிறையா நதிகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக கிளை நதிகள்லாம் வந்து கடைசியாக சிந்துன்ற இடத்துல வந்து என்ன வருது, இதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து இணைய ஆரம்பிக்குது. இதுதான் கிளை நதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு ஆறு பல கிளைகளை உருவாக்க நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பல கிளை ஆறுகள் சேர்ந்து ஒரு பெரிய நதியை உருவாக்கும். அதுதான் கிளை ஆறுகள் அல்லது கிளை நதிகள்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி யமுனை தனியாக உருவாகுது, கங்கை தனியாக உருவாகுது. சரிங்களா? அதே மாதிரி காக்ராவும் தனியாக தான் உருவாகுது, காண்டக்கும் தனியாக தான் உருவாகுது, கோசி நதியும் தனியாக தான் உருவாகுது. அப்போ இங்கே வரக்கூடிய நதிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனியாக தான் உருவாகுது. ஆனால் லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சேர்ந்து அடுத்து சோன் நதி, பொட்வா, சம்பல் இது எல்லாமே சேர்ந்து கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே ஒன்றிணையுது. அப்போ கங்கைக்கு தேவையான நதி நீர்களை எல்லாமே இது கொடுக்குறனால இதை கிளையாறுகள்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா திபேத்தில் தான் உருவாகுது. அதோட பேர் திபேத்தில் சாங்ஃபோன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது, பிரம்மபுத்திரான்ற பெயரில் உள்ளே வரப்பட்டு அடுத்து அப்படியே கங்கையில் வந்து கலக்குது. கங்கையில் வந்து எப்படி கலக்குது பார்த்திங்கன்னா, கங்கையும் வங்காளதேசத்தில் தான் வருது. அதே மாதிரி பிரம்மபுத்திராவும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுது, வங்காளதேசம் வந்து அங்கேருந்து தான் கடலில் கலக்குது. ஸோ இந்த கான்செப்டை லைட்டாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமயமலையினுடைய பரவல்கள், காரகோரம் மலைத்தொடர்ன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த காரகோரம் மலைத்தொடர் இருக்குது, சிந்து நதி உருவாகிறது, பெரிய இமயமலைகள்ன்றது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன முக்கோணம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிகரங்கள். அடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் போட்டிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கணவாய்கள். பெரும்பாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்கூல் புக்கில் இருந்தே இந்த மேப் எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஃப்ரீ டைமில் எடுத்து இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணவாய்கள்னால் என்ன, சிகரங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு, மலைத்தொடர்னா என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய ஓல்டு 10th புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களுடைய மலை சிகரங்களினுடைய உயரங்களும் அதனுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை சிகரங்களில் உயரமானது கேட்டு கேட்வின் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க. கேட்டு கேட்வின் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உயரம் தான் இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரியதாக சொல்லப்படுது. 8611 மீட்டர். அடுத்து நங்க பர்வத் இருக்குது, அது 8126 மீட்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காமெட் 7756 மீட்டர். நந்ததேவி 7817 மீட்டர். அடுத்து தவளகிரி 8172 மீட்டர். எவரெஸ்ட் 8848 மீட்டர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். அடுத்து நம்ச பர்வத் 7756 மீட்டர். இதில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எவரெஸ்ட் வந்து நேபாளத்தில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயரமான பகுதின்ற முதல் எவரெஸ்ட் இருக்குது, 2வது இது இருக்குது கேட்டு இருக்குது, 3வது கஞ்சன்ஜங்கா
இருக்குது. அப்போ இந்த உயரமான சிகரங்களை தெரிஞ்சுக்குங்க. இதில் வரிசைப்படி கொடுக்கல, வரிசைப்படி என்ன நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இமயமலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் வடக்கில் இருந்த யுரேஷிய நிலப்பகுதியையும் தெற்கில் இருந்த கோண்ட்வானா என்ற நிலப்பகுதியும் இணைந்து உருவானது தான் இந்த இமயமலை. ஸோ இந்த அடிப்படையில் தான் டெத்திஸ் கடல் மறைந்து போனதாக சொல்கிறாங்க. இதை தான் நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு பிக்சரில் பார்த்தோம். அப்போ யுரேஷியான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா நிலத்தட்டு, அதை யுரேஷியான்னு சொல்லுவாங்க. அதுவும் தெற்கில் இருக்கக்கூடிய கோண்ட்வானா பகுதி இணையப்பட்டதன் அடிப்படையில் டெத்திஸ் கடல் மறையுது. ஸோ இவ்வாறு இமயமலை உருவானதாக சொல்கிறாங்க. இவ்வாறு இமயமலை தொடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இமாத்ரி உள் இமயமலைகள்னு சொல்கிறாங்க, இமாச்சல் மத்திய இமயமலைகள்னு சொல்கிறாங்க, ஷிவாலிக் வெளி இமயமலைகள்னு சொல்கிறாங்க. இமயமலையை மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. உள்பகுதி, நடுப்பகுதி, வெளிப்பகுதின்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. இமாதிரி மலைப்பகுதியில் தான் பெரும்பாலான உயரமான சிகரங்கள் காணப்படுகின்றன. மேலே ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிகரங்கள் அதே மாதிரி மேப்லையும் பார்த்தோம். இந்த சிகரங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை பகுதிகளில் தான் இருக்குது. இந்த இதில் பார்த்தாலும் தெரியும், இது எல்லாமே சிகரங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான். இது எல்லாமே எந்த பகுதி தாங்க, இமயமலை பகுதின்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப உயரமான சிகரங்கள் நமக்கு காமனாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டரும். அடுத்து இது வந்து எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். இது நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையே அமைந்திருக்கு. அப்போ இந்த கேட்டுன்னு ஒன்று பார்த்தோமே, காட்வின் ஆஸ்டின், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஆசாத் காஷ்மீரோட ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தானியர்கள் இந்திய விடுதலையின் போது கைப்பற்றிடுவாங்க. அது திரும்ப நம்மளால் கைப்பற்ற முடியலை. இன்றைக்கி வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த பகுதிக்குள்ளே தான் எது இருக்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேட்டு என்று சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் இருக்குது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புகளில் உயரமான சிகரங்களை எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கஞ்சன்ஜங்கா தான் 8586 மீட்டர். நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையே அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இமயமலையில் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று. அடுத்து இமாச்சல் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா பீர்பாஞ்சல், தௌலாதார், மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் இந்த மலைத்தொடர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்தியாவிலேயே புகழ்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய குளிர் பிரதேசங்களாக கருதப்படக்கூடிய சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற கோடை வாசஸ்தலங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த இமாச்சல் மலைப்பகுதிகள் தான் இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்தியாவோட இந்த பகுதியை எப்போ பிரிட்டிஷார்கள் இணைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராடன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பான். ஸோ அவனுடைய பீரியடில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய சீக்கிய போர்கள், இந்திய கூர்க்க போர், சீக்கிய கிடையாது, தவறுதான் சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க, இந்திய கூர்க்க போர், இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே போர் நடைபெற்றிருக்கும். கூர்க்கரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதிகள் எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை தான் ப்ரீவியஸ் டிஆர்பி என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வடக்கு எல்லையாக எப்போது இமயமலை எடுத்தாளப்பட்டது அல்லது இமயமலை வரை எடுத்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்ற அடிப்படையில் வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த புவியியலை படிச்சிருந்தவங்களுக்கு அந்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சு, ஈஸியாக இருந்தது. அடுத்து சிவாலிக் இமயமலை பகுதி ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரை பரவி இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க, சிவாலிக் இமயமலை பகுதின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலகட்டத்தில் மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இந்த சிவாலிக் இமயமலை பகுதியில் கிடைத்ததாக சொல்கிறாங்க. அதாவது இமயமலை அடிவார பகுதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பகுதியில் கிடைத்ததாக சொல்லப்படுது. இமயமலையில் உள்ள முக்கிய கணவாய்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரகோரம் கணவாயும், இமாச்சல பிரதேசத்தில் ஜுசிலா சிப்சிலா கணவாயும், அருணாச்சல பிரதேசத்தில் பொமிடிலா கணவாயும், அடுத்து சிக்கிமில் நாதுலா ஜெலிப்லா கணவாயும், காபூல் மற்றும் பெஷாவருக்கு இடையே கைபர் கணவாயும், சிந்து மற்றும் கந்தகார் இடையே போலான் கணவாயும், சிந்து மற்றும் கஜினி நகரத்தை இணைக்கும் விதமாக கோமால் மற்றும் தோச்சி கணவாய்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து இந்தியாவினுடைய இமயமலை பரப்புகளில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்களாக பார்க்கப்படுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காபூல், இந்த பகுதிகள் எல்லாமே காபூல், பெஷாவர், சிந்து கந்தகார், சிந்து கஜினி, இந்த 3 கணவாய்களும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து வர்றவங்களும் வடபகுதியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றவங்களும் இந்த கணவாய்கள் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஸோ பெரும்பாலான வெளிநாட்டவர்களுடைய வருகை என்பது இந்த கணவாய்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் நடைபெற்றதுனால இந்த கணவாய்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் இயற்கை அமைப்பு, ஏற்கனவே இமயமலை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதில் ஒரு ரஃபாக ஒரு இயற்கை அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் மலைத்தொடர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஹிந்துகுஷ் மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஹிந்துகுஷ் மலைத்தொடர், இதுதான் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடர், இமயமலையில் இருக்கக்கூடிய இன்னொரு தொடர் தான் கைலாஷ் மலைத்தொடர் இங்கே வருது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அழகாக ஸ்கூல் புக் வந்து எடுத்திருக்கேன். இமாலயம்ன்றது இந்த பகுதி தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் இருக்குது, கஞ்சன்ஜங்கா இருக்குது. ஸோ இந்த முக்கியமானது இருக்குது. அதுக்கப்புறம் கோடை வாசஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ராணிகட், கார்வால், நைனிடால் போன்றது இங்கே தான் இருக்குது. டார்ஜிலிங் இந்த பகுதிகளில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதி உருவாகக்கூடிய இடம் பூர்வாஞ்சல் கிழக்கு பகுதின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி இங்கே இருக்குது. ஸோ புக்ஸ்லேயே நமக்கு தேவையான பல விஷயங்கள் ஜியாகிரஃபி ஏரியாவிலே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்தோன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரலாற்றை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த இமயமலைகளில் உருவாகக்கூடிய ஆறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இமயமலை ஆறுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறுகளில் 2 கேட்டகரி இருக்குது. வட இந்தியாவில் பாயக்கூடிய எல்லா ஆறுகளுமே இமயமலை ஆறுகள்னு சொல்லப்படுது. அடுத்து தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பருவமலைகளை நம்பி இருக்கக்கூடிய ஆறுகள்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு சிந்து நதியை பற்றி பார்க்கலாம். சிந்து நதி வந்து செங்கே ஊற்றுன்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகார்ஜூ திபேத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த போகார்ஜூன்ற இடத்துக்கு அருகில் செங்கே ஊற்றுன்ற இடத்துக்கிட்ட மான் சரோவார் ஏரின்ற இடத்துக்கிட்ட தான் உள்ள இதில் தான் என்ன கைலாஸ் மலைத்தொடரில் இந்த நதி உருவானதாக சொல்கிறாங்க. இந்த நதியினுடைய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா செங்கே ஊற்று ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். பட் அது உருவாகக்கூடிய ஏரியோட பேர் வந்து மண் சரோவார் ஏரி அருகே இருக்கக்கூடிய போகர்ஜூன்ற இடத்துல உருவாகிறதா சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடிய மலைத்தொடர் கைலாஸ் மலைத்தொடர் திபேத்தில் சிந்து நதி உருவாகிறதா சொல்லப்படுது. பெரும்பாலோர் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் நினச்சிருப்போம். பாகிஸ்தானில் சிந்து நதி உருவாகலை. இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், திபேத், பர்மா இப்படி போன்ற நாடுகள்லாம் கலந்து உள்ளே இருக்கிறதுனால பூட்டான் போன்ற பகுதிகளெல்லாம் கலந்து இருக்கிறது பரவி இருக்கிறதுனால இந்த நாடுகளில் உருவாகின்ற ஜஸ்ட் கேட்க வாய்ப்புகள் உண்டு. எனவே சிந்து நதி உருவாகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திபேத். அதுதான் மேப்பில் முன்னாடி ஹைலைட் பண்ணி காமிச்சேன். அதனுடைய கிளை ஆறுகள்ன்றது பார்த்தோம் அப்படின்னா சீலம், ஜினாப், ராவி, பியாஸ், சட்லஜ்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான். அதையும் சினாப் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பாயக்கூடிய ஒரே நதி எது மட்டும்தான்? ஜினாப் மட்டும்தான். ஸோ அதனால தான் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஃபுல் ஸ்டாப்பாக அது மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த சிந்து நதியினுடைய நீளம்ன்றது பார்த்தோன்னா சுமார் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் அதனுடைய பாயக்கூடிய அளவு 709 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த ஜீலம் ஆறு எங்கே உருவாகுது அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த சிந்து நதி தான் திபேத்தில் உருவாகுது. மற்ற கிளை நதிகள் எல்லாமே எங்கே உருவாகுது அப்படின்னா இந்தியா ஒட்டியே உருவாகுது. அந்த அடிப்படையில் ஜீலம் ஆறு பீர்பாஞ்சல் மலைத்தொடர்லையும், சினாப் ஆறு பாராலாச்சாலா கணவாயிலையும், ராவி ஆறு பராபங்கல் பகுதி ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது அங்கே உருவாகிறதாகவும், அடுத்து பியாஸ் ஆறு ரோடாங் கணவாய் பீர்பாஞ்சல் மலைத்தொடர் பகுதியில் இருக்குது. அடுத்து சட்லஜ் ஆறு காங்கிரீன் போக் சிகரத்தில் உருவாவதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த 5 கிளை ஆறுகளையும் தனித்தனியாக உருவாகி கடைசியாக தான் சிந்துவோட வந்து இணையுது. அப்போ எக்ஸாம்ஸில் இது எங்கே தோன்றுது, இதில் எது நீளமானது, எது குறைவானது, எது காஷ்மீரில் மட்டும் பாயுது அப்படின்ற அடிப்படையில் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்த 5 நதிகளும் பாயக்கூடிய பகுதின்றதுனால தான் பாஞ்சாப் 5 நதிகள் பாயக்கூடிய நதிகள் வளமான 5 நதிகள் பாயக்கூடிய வளமான நிலம்ன்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பேர் அதுங்க இந்த பாஞ்சாப் தான் பஞ்சாப்னு மாறியது. இதை தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாகிஸ்தான் விடுதலைக்கு அப்புறம் காலகட்டங்களில் இந்திய அரசாங்கம் சரிங்களா, இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் இந்த சிந்து நதிநீர் வந்து என்ன பண்ணுறாங்க பங்கிடுவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி கராச்சியில் என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பங்கிடப்படுகிறது. அப்போ பாகிஸ்தான் அதிபராக இருந்த ஆயூப் கானும் நேரு அவர்களும் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ இம்பார்ட்டன்ட் 6வது யூனிட்டில் வினாவாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2வது முக்கியமான நதி வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி. இந்த கங்கை நதி இந்தியாவினுடைய வடபகுதியில் வளமான நதியாக இன்றைக்கும் பார்க்கப்படுது. இது தோன்றும் இடம் வந்து பார்த்திங்கன்னா கங்கோத்ரி என்ற பனியாறிலிருந்து பாகீரதி எனும் பெயரோடு உத்தராகண்டில் உற்பத்தி ஆகுது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கங்கோத்ரின்ற பனியாறிலிருந்து தான் கங்கை நதி உருவாகுது. அதனால தான் பேர் கங்கை. பாகீரதி என்ற பெயரோட உத்தராகண்டில் உருவாகக்கூடிய இந்த நதி தான் வட இந்தியா முழுவதும் கங்கை என்ற பெயர்களில் இருக்குது. ஸோ இதனுடைய கிளையாறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா வடபகுதி, அதாவது கங்கைக்கு வடபகுதியில் இருந்து, அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இந்த கோமதி, காக்ரா, காண்டா, கோசி எல்லாமே பார்த்தோன்னா இமயமலை பகுதிகளிலிருந்து உருவாகி வந்து கங்கையோட இணையுது. மேப்பில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த தென்பகுதின்றது மேற்கு மற்றும் தென்பகுதியிலிருந்து யமுனை, சோன், சாம்பல் இது மூன்றுமே கங்கைக்கு மேற்கு புறத்திலோ அல்லது வடக்கு தென்புறத்தில் இருந்தும் உருவாகி கங்கையோடு வந்து இணைகிறதுனால அதனுடைய கிளையாறுகளை வடபகுதி மற்றும் தென்பகுதியை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்குறோமோ இல்லை டெஸ்ட்டில் எப்படி கேள்வி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஆன்சர் அட்டன் பண்ணலாம். அடுத்து நீளம் சுமார் 2525 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 25 சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வங்கதேசத்தில் இந்த கங்கை நதியை எவ்வாறு அழைக்கிறாங்க, பத்மா நதி அப்படின்னு அழைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அது எங்கே போய் கலக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
அதுக்கப்புறம் பாயக்கூடிய இன்னொரு வட இந்தியாவில் கூடிய முக்கியமான நதி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கையினுடைய மிக முக்கியமான கிளையாற பார்க்கப்படக்கூடிய யமுனை நதி. இது யமுனோத்ரி என்ற பனியாறுலேருந்து உருவாகிறதுனால யமுனைன்னு அழைக்கப்படுது. இது வந்து பந்தர்பூஞ்ச் அப்படின்ற சிகரத்திலிருந்து தனியாக உருவாகி வர்றதாகவும் இதனுடைய நீளம் 1376 கிலோமீட்டர் எனவும் பிரயாக்ராஜ் என்ற அலகாபாத்தில் தான் வந்து கங்கையோட இணைகிறதுனாலையும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு நதிகள் இணைகிற இடத்துல தான் கங்கைன்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஐ மீன் இந்த காசி அலகாபாத்தில் அருகில் சுற்றுவட்டத்தில் கூடிய காசி, அலகாபாத் போன்ற நகரங்கள்லாம் இந்த பகுதியில் அயோத்தி போன்றெல்லாம் முக்கியமாக இருக்கிறது காரணம் இந்த இரு நதிகளும் இணைந்த ஒரு வளமான பகுதியை உருவாக்குனது தான் அதற்கு ரீசன். உலகின் மிகப்பெரிய டெல்டா பகுதியாக இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. இது தோன்றும் இடம் வந்து பார்த்தோம்னா கைலாஸ் மலைத்தொடர் திபேத்தில் தான் இதுவும் தோன்றுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மயுன் டுங் என்ற கிளாசியரில், ஐ மீன் அந்த பனியாறில் அது உருவாகுவதாகவும் மான் சரோவர் லேக்கில் இருந்தால் இதுவும், அதாவது சிந்து உருவாகிற இடத்துல இருந்தால் இதுவும் அது பக்கத்துலேருந்தே உருவாகிறதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்து போட்டுக்கப்பட்டது தான். மேப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் எடுப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு மேப் பயன்படுத்தி அந்த மேப் எங்கே இருக்குது நீங்கள் தேடுறதை விட நீங்கள் ஸ்கூல் புக்லேயே இந்த மேப் எடுத்து போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். அப்போ எந்தெந்த நதிகள் எந்த பகுதியில் இருக்குன்றது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிங்க, இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நடத்துறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பிரம்மபுத்திரா நதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரம்மபுத்திரா நதி பரவி பாயிறதுனால அதனுடைய வேறு பெயர்கள்னு பார்க்க வரும். யார்லாங் சாங்ஃபோன்னு திபேத்தில் அழைக்கப்படுது. பிரம்மபுத்திரா அல்லது லூயித்னு சொல்லி அசாம் பகுதியில் அழைக்கப்படுது. அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் அல்லது திகாங் அப்படின்ற பெயர்லையும், வங்காளத்தில் ஜமுனா என்றும் அழைக்கப்படுது. கங்கையோடு இணையும் போது அதற்கு மேக்னான்ற பெயர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இதனுடைய முக்கிய பெயர்களாக இருக்குது. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய மொத்த நீளம் 2900 கிலோமீட்டர். இது இந்தியாவில் பாயக்கூடிய நீளம்னு பார்த்தோம்னா மொத்தம் 900 கிலோமீட்டர்கள் தான். இதற்கும் கிளையார்கள் உண்டு. அதில் முக்கியமான கிளையார்கள்னு பார்த்தோம்னா தீஸ்தா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ போன்றவை இதனுடைய முக்கிய கிளையார்களாக பார்க்கப்படுது. சரிங்களா. அடுத்து தீபகற்ப ஆறுகள் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா தீபகற்ப ஆறுகளில் நர்மதை, தபதி, மாஹி இது மூன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. என்ன அடிப்படையில் அப்படின்னா இந்த ஆறுகள் எல்லாமே மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அதாவது இந்தியாவில் பெரும்பாலான ஆறுகள் வடக்கில் உருவாகி கிழக்கில் கிழக்கு பகுதி கடலில் கலக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை தீபகற்ப இந்தியாவாக இருந்தாலும் பெரும்பாலான கடல்கள் மேற்கில் உருவாகி கிழக்கு நோக்கி பாயிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மத்திய இந்திய பகுதியில் உருவாகி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கக்கூடிய கடல்கள் 3 தான். அதில் ஒன்று இந்த நர்மதை, இன்னொன்று தபதி, இன்னொன்று மாஹி. இந்த நர்மதை ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எம்பின்றது மத்திய பிரதேசத்தை குறிக்கும். அமர்கண்டக் பீடபூமி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அங்கே உருவாகி 1312 கிலோமீட்டர் நீளமுடையதாக சொல்லப்படுது. தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா. தென்னிந்தியாவில் 2வது மிக நீளமான ஆறாக அது பார்க்கப்படுது. அடுத்து தபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முல்டாய், பெட்டூல் மாவட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் உருவானதாக சொல்கிறாங்க. அடுத்து மாஹி இந்திய மலைத்தொடரில் மத்திய பிரதேசத்தில் தான் உருவாக்குறதா சொல்லப்படுது. 583 கிலோமீட்டர் நீளமுடையதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்தியாவில் மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கக்கூடிய எல்லா ஆறுகளுமே எங்கே தான் உருவாகுது, மத்திய பிரதேச மாநிலங்களில் உருவாகுதுன்றது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்திய பிரதேச மாநிலங்களில் உருவாகி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஞ்சு எங்கள் கடலில் மகாராஷ்டிரா மாநிலம், குஜராத் மாநிலத்தில் பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய 3 நதிகள் இது முக்கியமானவை. அடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ன்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கோதாவரி. இது நாசிக் மாவட்டத்தில் உருவாகிறதா சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், தொடர்னு எழுதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஹின்ஸ் எடுக்கும்போது இப்படி ஷார்ட்டாக எடுத்து பழகுங்க. இதனுடைய நீளம் 1465 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான நதியாக இது பார்க்கப்படுது. சரிங்களா. 2வது இடத்துல கிருஷ்ணா இருக்குது. 3வது இடத்துல தான் எது வருதுன்னா நர்மதை வருது. சரிங்களா. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நர்மதை 3வது மிகப்பெரிய நதியாக பார்க்கப்படுது. முதல் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி இருக்குது. அடுத்து கிருஷ்ணா இருக்குது 2வது இடத்துல. 3வது தான் பார்த்தோம் அப்படின்னா நர்மதை இருக்குது. அப்போ இந்த கோதாவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1465 கிலோமீட்டர் இருக்குது. இதை விருத்த கங்கா அப்படின்னு சிறப்பித்து சொல்கிறாங்க. கொள்ளேறு நன்னேறு ஏரின்றது இந்த பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறதுல முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதில் நிறையா பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா இதை விருத்த கங்கான்னு சொல்கிறாங்க கோதாவரியை. அதே சமயத்தில் காவிரியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில புத்தகங்களில் கோதாவரியுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. இப்போ தென்னிந்தியாவின் கங்கைன்னு என்சிஆர்டி புக்கு கோதாவரியை சொல்லுது. தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்கு என்ன சொல்லுது, காவிரியை சொல்லுது. அப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம தென்னிந்தியாவின் கங்கைன்ற அடிப்படையில் வரும்போது காவிரியை எடுத்துக்கோங்க. தென்னிந்தியாவின் கங்கைன்னு கேட்காம விருத்த கங்கான்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதாவது ஆன்சர் எடுத்துக்கோங்க, கோதாவரியை எடுத்துக்கோங்க. அடுத்து கிருஷ்ணா நதி வந்து பார்த்தோம்னா மகாபாலேஸ்வர் என்ற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதிகளில் உருவாகுது. இதனுடைய நீளம் 1400 கிலோமீட்டர். அடுத்து மகாநதி சிகான்ற பகுதி ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சத்தீஸ்கரில் உருவாகுது. இதனுடைய நீளம் 851 கிலோமீட்டர். காவிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்காவிரி குடகுமலை கேன்றது கர்நாடகா, சரிங்களா, கர்நாடகா மாநிலத்தில் உருவானது. மொத்தம் 800 கிலோமீட்டர் சொல்லப்படுது. இதனுடைய நீளம்லாம் எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் தென்னிந்தியாவின் நீளமான நதிகளில் தென்னிந்தியாவில் மிக நீளமான நதி எதுன்னு கேட்கலாம், இல்லை தென்னிந்தியாவின் நதிகளை நீளங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்கலாம், இல்லை மிகச்சிறிய நதி எதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே கிலோமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நீங்கள் எல்லாத்தையும் கிலோமீட்டர் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் நீளத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த ஆறுகளுடைய நீளத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் சிந்து இருக்குது. இது வந்து இந்தியா மட்டும் கிடையாது, உலகளவில். சிந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், பிரம்மபுத்திரா செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கங்கை, 4வது கோதாவரி, 5வது நர்மதை, 6 கிருஷ்ணா, 7 மகாநதி, 8 காவிரின்றது வருது. அடுத்து இந்தியா ஆறுகள் மற்றும் ஏரிகள். இங்கே ஆறுகள் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு பார்த்துட்டோம். இதில் ஏரிகள் எங்கெங்கே இருக்குது? உலார் ஏரி சிந்து பகுதியில் இருக்குது. ஐ மீன் காஷ்மீர் பகுதியில் இருக்குது, சிந்து நதி பாயக்கூடிய பகுதியில். அதே மாதிரி லூனி ஆற்று பக்கத்தில் சாம்பார் உப்பு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா ஏரி மகாநதி கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா கோதாவரிக்கு இடைப்பட்ட பகுதியில் கொல்லேரி ஏரி இருக்குது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் பழவேற்காடு ஏரியும், அதே மாதிரி கேரள பகுதிகளில் வேம்பநாடு ஏரியும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏரிகளை பற்றி இது வரைக்கும் வினாக்கள் கேட்கல, பட் கேட்கவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏரிகள் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்கலாம், இல்லை எந்த நதிகளோட தொடர்பில் இருக்குன்ற அடிப்படையில் வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்க்க இருக்க தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தார் பாலைவனம். இந்த பாலைவனம் இந்தியாவில் மொத்தம் 61% ராஜஸ்தான் பகுதியில் மட்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. தார் பாலைவனத்தில் 61% பகுதி ராஜஸ்தானில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இதர பகுதி என்றது பஞ்சாப், ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளோட தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இந்த பாலைவனத்தினுடைய ஒரு பகுதி பாகிஸ்தான்லேயும் இருக்குது. அதோடைய பெயர் சோலிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி டிஆர்பியில் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பாகிஸ்தான்லேயும் இந்த தார் பாலைவனத்தினுடைய ஒரு பகுதி இருக்குது. அங்கே எவ்வாறு அழைக்கப்படுது? சோலிஸ்தான்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்க பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப், பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் இருக்கிற மாதிரி தார் பாலைவனம் இந்தியாவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னா பீடபூமிகள் வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் மாலவத்தை சுற்றிக்கூடிய பகுதியை தான் மாலவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மேற்கு பகுதிகளில் தான் ஆரவழி குன்று மலைத்தொடரும், தென் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வடக்கு நோக்கி சரிந்துள்ளதா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை, யமுனை போன்ற நதிகள் டைரெக்டாக வடலிருந்து தெற்கு நோக்கி வராமல் ஏன் கிழக்கு நோக்கி டைவர்ஷனில் போகுது அப்படின்னா இந்த மாலவ பீடபூமி சற்று வடக்கு நோக்கி சரிந்து இருக்கிறதுனால வடக்கிருந்து வரக்கூடிய பொருள் தெற்கு நோக்கி பட்டு என்னவாகுது, கிழக்கு நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது. இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு டக்குன்னு புரியாது, பட் மேப்பில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிய வரும். இது கங்கை சமவெளி இருக்குது. இப்போ இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மால்வா பீடபூமி தான் மாலவா பீடபூமி. இது எப்படி இருக்குது, வடக்க நோக்கி உயர்வாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஆரவழி மலைத்தொடர் இப்படி உருவாகி போகுது. சரிங்களா, இந்த மேப்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா விந்திய மலைத்தொடர், இந்திய சாத்புரா மலைத்தொடர் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஆரவழி மலைத்தொடர்ன்றது இருக்கும். ஆரவழி மலைத்தொடர் இங்கே இருக்குங்களா. அப்போ இது நார்த்து உயரமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய நதிகள் எல்லாமே டைரெக்டாக பள்ளத்தை நோக்கி பாய ஆரம்பிக்கும். அதனால தான் இங்கே உருவாகக்கூடிய நதிகள் இங்கே இருக்குது. இங்கேருந்து வரக்கூடிய நதிகள் இதில் உயரமாக இருக்கிறனால பட்டு என்ன ஆகுது, இதில் திரும்புது. ஸோ அதனால தான் எல்லா நதியும் கிழக்கு நோக்கி கடலில் கலக்குது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சம்பல் ஆறு, பெட்வா ஆறு, சோன் ஆறு, ஸோ இது போன்ற நதிகள் எல்லாமே ஏன் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னா இந்த ரீசனுக்காக தான். அப்போ இந்த மாலவா பீடபூமி இருக்கிறது வட இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த நதிகள் விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தென்னிந்தியாவோட தொடர்புடைய ஒரு பகுதி. விந்திய மலைத்தொடர் மற்றும் மேற்கு மலைத்தொடர் மற்றும் கிழக்கு மலைத்தொடர் இடையே தலைகீழ் முக்கோண அமைப்பில் இருக்கிறது தான் இந்த தக்கான பீடபூமின்னு சொல்கிறாங்க. இது மேற்கில் உயர்ந்தும் கிழக்கு சற்று தாழ்ந்தும் காணப்படுறதுனால
கிழக்கு நோக்கி சரிந்திருக்கிறதுனால தான் தென்னிந்தியாவில் உருவாகக்கூடிய பெரும்பாலான நதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடலில் போய் கலக்குது. இது மிகவும் பழமையான பாறைகளால் ஆனதாக சொல்லப்படுகிறது. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் மிக பழமையான கண்டமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த பகுதியிலேருந்து நம்ம பிரிஞ்சு வந்ததுனால இந்த கண்ட பகுதி எப்படி இருக்குது, ரொம்ப பழமையான பாறைகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிலர் இது எரிமலை பாறைகளால் ஆனதுனால உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனுடைய உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமுடி சிகரம். தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா சயாத்ரி என்று அழைக்கிறாங்க. வடக்கே தபதியிலிருந்து, அதாவது மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் சுமார் 1600 கிலோமீட்டர் என சொல்லப்படுகிறது. இதனுடைய வடபகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா தபதியிலிருந்து கோவா வரை கொங்கணம் எனவும், அடுத்து மத்திய பகுதி கோவாவிலிருந்து கர்நாடகா வரை கனரா எனவும், தென்பகுதி கர்நாடகாவிலிருந்து கேரளா வரை மலபார் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளியை தான் சொல்கிறாங்க மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடற்கரை சமவெளின்றதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மேப்பில் தெரியுதுங்களா, இந்த லைன் தான் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். இப்போ இதுக்கு கடலுக்கும் இதுக்கு இடையில நிலப்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலப்பரப்பை தான் என்ன சொல்கிறாங்க கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதியை தான் இப்போ 3ஆக பிரித்து பார்த்தோம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கணவாய்கள். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் கண்டினியூட்டியாக இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பாருங்களேன் கண்டினியூட்டி இல்லாமையே இருக்குது. ஸோ அதனால தான் மேற்க உருவாகக்கூடிய நதிகள் கிழக்கு நோக்கி கடலில் பாயிறதுனால இந்த பிளவுகள் இதற்கு காரணமாக உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மலைத்தொடர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரவழி மலைத்தொடர், அது உயர்ந்த சிகரமாக இருக்கக்கூடிய குருஷிகார், அடுத்து விந்திய மலைத்தொடர், அதுக்கு மேலே பார்த்தா மாலவ பீடபூமி, காம்பே வளைகுடா, அதுக்கப்புறம் தால்காட் கணவாய், போர்க்காட் கணவாய், அப்புறம் பாலக்காட் மலைத்தொடர், ஹரிச்சந்திர மலைத்தொடர், அஜாந்தா மலைத்தொடர், மகாதேவ் குன்று, கைமூர் குன்று, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்காலா குன்றுகள், சோட்டா நாக்பூர் பீடபூமி, கர்ஜத் குன்று. ஸோ இவ்வாறு நமக்கு வரலாற்றில் அதே மாதிரி ராஜ்மஹால் குன்று, யுவான் சுவாங் வந்து ஹர்ஷா சந்தித்ததாக சொல்லப்படக்கூடிய இடம். அப்போ இது மாதிரியான மலைத்தொடர்கள் எல்லாமே தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவுக்கும் மத்திய இந்தியாவில் இருக்கிறது நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்குறோம். இதில் கணவாய்கள் பார்த்தோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடிய முக்கிய கணவாய்கள் தான் ஜுன்னார், கங்கேரி, கார்வே, போர்க்காட், பாலக்காட். அது இப்போ வரைபடத்தில் பார்த்தோம். ஸோ அந்த கணவாய்கள் வழியாக தான் பண்டைய காலகட்டங்களில் அரபிக்கடல் மூலமாக வந்த வியாபாரம் இந்த பகுதியில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் வேம்பநாடு ஏரி கேரளாவில் இருக்குது. ஸோ அந்த ஏரியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் தான் இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்து கிழக்கு மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாதிரி என அழைக்கப்படுவதாக சொல்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரும் நீலகிரியில் சந்திப்பதாக சொல்லப்படுது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் எனவும், கிருஷ்ணா காவிரி நதிக்கு இடைப்பட்ட பகுதியை சோழமண்டலம் எனவும் பிரிக்கிறாங்க. அதாவது கிழக்கு மலைத்தொடரை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மகாநதியிலேருந்து கிருஷ்ணா நதி வரை, அதாவது ஒடிசாவிலேருந்து ஆந்திரா வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வட சர்க்கார் எனவும், அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாவிலேருந்து காவிரி வரை, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வரை சோழமண்டலம் எனவும் பிரிக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த மகாநதி டெல்டா பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா ஏரி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி, சிலிக்கா ஏரின்னு சொல்கிறாங்க. அது என்ன மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னா, காயல்னா என்ன அப்படின்னா ஒரு ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை தான் என்னென்னு சொல்லுவாங்க காயல்னு சொல்லுவாங்க, கலிமுகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதி தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏரி தான் இந்த சிலிக்கா ஏரி. அடுத்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக ஆந்திரா எல்லையில் பழவேற்காடு என்ற புலிக்காட்டு ஏரி இருந்ததாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய கடற்கரை நீளம்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 7516 கிலோமீட்டர், 7516.6 கிலோமீட்டர் எனவும், இந்தியாவில் கடற்கரையோடு தொடர்புடைய மாநிலங்கள் மொத்தம் 9 எனவும் சொல்லப்படுது. அதில் குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, ஒடிசா, கர்நாடகா, கோவா மற்றும் மேற்கு வங்காளம்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரையோடு தொடர்புடைய மாநிலங்களுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களுமே நீளத்தின் அடிப்படையில் வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான கடற்கரை நிலத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். 2வது பிளேஸில் ஆந்திரா, 3வது பிளேஸில் தமிழ்நாடு, 4வதுல மகாராஷ்டிரா, 5வதுல கேரளா, 6வது ஒடிசா, 7வது கர்நாடகா, 8வது கோவா, 9வது மேற்கு வங்கம்ன்ற அடிப்படையில் சொல்லப்படுது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய
மாநிலங்களுடைய கடற்கரை நீளங்கள் பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் மொத்தம் 9 மாநிலங்கள் கடற்கரையோடு தொடர்புடையதாக சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீவுகள். இந்தியாவில் 2 பெரிய தீவு கூட்டங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது வங்கக்கடலில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் 572 சின்ன சின்ன தீவுகளை உடையதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தீவுகள் எல்லாமே எரிமலை பாறைகளால் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு சான்றாக தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலையாக இருப்பது இந்த பாரான் தீவில் உள்ள எரிமலை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாரான் தீவில் இருக்கக்கூடிய எரிமலை மட்டும்தான். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய எரிமலையினுடைய அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8249 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதை வடபகுதி அந்தமான் எனவும் தென்பகுதி நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுது. வடபகுதியை தான் அந்தமான் எனவும் தென்பகுதி நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுது. ஸோ அதனால தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு சொல்கிறோம். இந்த வடபகுதி தென்பகுதியை பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் ஒன்று, அது 2 பகுதியை பிரிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய நிர்வாக தலைநகரம் தான் போர்ட் பிளேயர் அப்படின்றது சொல்லப்படுது. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தீவு வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தீவுகள்னு சொல்கிறாங்க. இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா அரபிக்கடலில் இருக்குது. மொத்தம் இது 27 தீவுகளை உடையதாகவும் இதனுடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் எனவும் சொல்லப்படுது. இந்த லட்சத்தீவுகளை வந்து லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு கூட்டம் தான் ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1973ஆம் ஆண்டு முதல் தான் இந்த லட்சத்தீவுகள்ன்றதை என்ன பண்ணுறாங்க, லட்சத்தீவுகள் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினித்தீவு கூட்டங்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1973 என்ன பண்ணுறாங்க, லட்சத்தீவுகள்னு இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவுகளில் மனிதர்கள் வசிக்காத பகுதியில் பிட்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அங்கே பறவைகள் சரணாலயம் இருப்பதாக சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதி, அதே மாதிரி மேற்கு கடற்கரை சமவெளி பகுதியை இந்த மேப்பில் பின் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போ இதுவரை இந்தியாவினுடைய புவியியல் தன்மையை பற்றி பார்த்துருக்கோம். அதில் எஸ்பெஷலி என்னென்ன கண்டென்ட் பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இமயமலைத்தொடர், கங்கை சமவெளி, சிந்து சமவெளி, தார் பாலைவனம், தக்கான பீடபூமி, மேற்கு மலைத்தொடர், கிழக்கு மலைத்தொடர், கடற்கரை, தீவுகள் பார்த்துருக்கோம். இதை தவிர முக்கியமான ஏரிகள், எது நீளமானது, உயரமானது எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு கண்டென்ட் முடிச்சிருக்கோம். இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிளாஸஸ் போக போக சரியாயிடும். ஏன்னா நம்ம பாடத்தை வந்து எப்பயுமே ஒரு மினிமம் ஸ்பீடில் நடத்தினா தான் அது உள்வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக நடத்தினோம்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்போ அட்டென்ஷனில் வைக்கணுன்றதுக்காக தான் ஃபாஸ்ட்டாகவே பேசி பழகுனது. இன்றைக்கி என்னோடய ஸ்பீச் என்னவாயிருச்சு, அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே போயிடுச்சு. ஸோ இந்த கிளாஸஸோடைய பிடிஎஃப், ஏன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணது நான் டீச் பண்ணுற வேகத்துக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கலாம். என்னுடைய பிடிஎஃபை ஆப்பில் வச்சுருவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.